வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சௌச்சல்ல துவையல் தான். இதை பெங்களூர் பிரிஞ்சால்னு சொல்லுவாங்க. சயோட்டே டிப்புன்னு சொல்லலாம், துவையல்னு சொல்லலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து பீல் பண்ணிடலாம். முதல்ல இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதில் கூட நிறைய சப்ஜி துவையல்லாம் பண்ணுறாங்க. பட் நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அது பண்ணும்போது வந்து கையில் ஆயில் தடவிக்கோங்க. இதில் பிசுப்பாக ஒரு கம் மாதிரி ஒன்று வரும், அது கையில் பிடிச்சிக்கும். அதனால் அந்த ஆயில் தடவிக்கோங்க. இந்த ஒயிட் பார்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அதே போல் அந்த சைடில் வந்து அந்த கேப்பாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் திக்காக அந்த க்ரீனாக அந்த ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. கொஞ்சம் அந்த சாஃப்டான அந்த ஃப்ளெஷி பார்ட் மாத்திரம் தான் நமக்கு வேணும், அதை மட்டும் எடுத்துக்கலாம், அதை சாப் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இன்னொரு வெஜிடபிளுக்கு செய்கிறதுனால நான் வந்து மைக்ரோவேவில் வந்து பாயில் பண்ணிட்டேன். இந்த துவையலுக்கு வந்து நீங்கள் பாயில் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரியே பண்ணுங்கள். இந்த பாருங்கள், கை வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். அதில் ஒன்றுமே பிசு ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது. இப்போ சாப் பண்ணிடலாம். சாப் பண்ணிவிட்டு நான் வந்து பாயில் பண்ணது தான் நான் அந்த இதில் எடுத்துருக்கிறேன். ஸ்டீம் குக் பண்ணது, மைக்ரோவேவில் வச்சது. கொஞ்சம் தண்ணி விட்டு சால்ட்டும் டர்மரிக் பவுடரும் போட்டு நான் ஒரு 2-3 மினிட்ஸ் வைக்கிறேன். அது நல்லாவே பாயில் ஆகி வந்துருச்சு. நான் இன்னொரு வெஜிடபிளுக்கும் சேர்த்து பண்ணதுனால அதோட சேர்த்து பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இதை வந்து பாயில் பண்ணாமலே பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு ஆயில் விடாமல், வித்தவுட் ஆயில் வந்து நீங்கள் வத்தல், அதாவது ட்ரைடு ரெட் சில்லி வந்து சுக்கா மிர்ச்சி வந்து லால் மிர்ச்சை வந்து கொஞ்சம் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப கருக விட்டுறாதீங்க, பர்ன் பண்ண விட்டுறாதீங்க, அப்புறம் டேஸ்ட் மாறிடும். இதுக்கு ரெட் சில்லி தான் நல்லாயிருக்கும், வத்தல் தான் நல்லாயிருக்கும். அதையே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த பெங்கால் கிராம் தால், கடலைப்பருப்பு, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்க்குறோம். இது கூட கருவேப்பிலை, கறி லீவ்ஸும் நான் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நம்ம ஆயில் விடாமலே நம்ம வறுத்து எடுத்துடலாம். இதுக்கப்புறமா பூண்டு, கார்லிக் போடுறேன் நான். லெசன் போட்டு ஒரு 6-7 போட்டு அதையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்து அதில் வந்து ஹிங்கு போடுறேன், அசஃபெட்டிடா பெருங்காயம் போட்டு, ஒரு பெரிய தக்காளி, பெங்களூர் தக்காளி தான் நான் ஆட் பண்ணுறேன். அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கின இது நல்லா பாயில் ஆனதை நான் போடுறேன். அதனால் ரொம்ப நேரம் நான் இதை வதக்க மாட்டேன் நான். நீங்கள் பச்சையாக போட்டு செய்யும்போது நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க, ஒரு 75% வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக கோக்னட் தேவை. இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் சேர்த்துக்கோங்க. இது இல்லைன்னா விட்டுருங்க, நீங்கள் ஆப்ஷன் தான். பட் இது போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஈவன் இட்லி தோசை பேட்டரில் கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி தோசை மாதிரி விட்டு சாப்பிட்லாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு மிக்சரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். புளிப்பு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு நீங்கள் அப்படியே கூட இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ தாளிக்கிறேன். திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் கொஞ்சம் ஹிங்கு, அசஃபெட்டிடா பெருங்காயப்பொடி கொஞ்சம் விட்டுருக்குறேன். அதுக்கப்புறமா மஸ்டர்ட் சீடு, ராய் போடுறேன், கடுகு போடுறேன், கருவேப்பிலை, வத்தல், உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கிறேன் நான், உரத்தால் போட்டிருக்கிறேன், சுக்காவா லால் மிர்ச்சி போட்டிருக்கேன், கடிப்பத்தா போட்டிருக்கிறேன். இது எல்லாமே நல்லா கொஞ்சம் லேசாக ஸ்மெல் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து சப்பாத்தி நீங்கள் பேட்டர் பண்ணும்போது அது கூட மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை போட்டு நம்ம வதக்கிடலாம். உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இது அப்படியே சாதத்தில் பசைஞ்சும் சாப்பிட்லாம், தொட்டும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இன்னொரு என்னோடய ரைத்தா ரெசிப்பியும் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், இங்கே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் இன்னும் நிறைய வர இருக்குது. மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.